நல்லா பேர் வச்சு ஆட்டோன்னு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துட்டியா? நிறுத்தியா? மனோ விடும் தெரியாதா உனக்கு? யார் பாது மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதை எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல விடு. வா. என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிக்கிட்டு முழுகாம இருக்கியா? வா. அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டோக்காரர் இருந்தா பாட்டக்காரர் இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல ஐ மீன் இல்லைங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோவோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? சரி கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. சீக்கிரமா வாடா. நானோ எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துட கூடாது? ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன சென்ட் போட்டுருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவா, மோந்து பாரு. வா வாளே கருவா. வாட் இஸ் திஸ்? டேய் இது யாரு? கருவாட். இவன் இருக்கிறது தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலா எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் இருந்தாதான் ஞாபகம் வந்துச்சு. நான் இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு. அப்புறம் சொல்ற இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான். ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டை அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன். இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சே பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? நான் ஒரு 2-3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு தின்ட்டு போயிடலன்னா? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க எல்லாம் என்ன துணி துவைக்க வந்தோம்? இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி. யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? கசாப் கடையில ஆட்டை கேட்டுட்டா வெட்டுறாங்க, குனிய வச்சு கப்புன்னு வெட்டது இல்ல? அது மாதிரி தான். டேய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சால கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது 3 வயசுல எடுத்த போட்டோ. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமான ராவுத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது? வெத்தலையத்தான். வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் ஆரம்பிச்சுட்டு பாத்தியா? நீ ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ போடா. அவனை ஊதுறா.
என்னப்பா பண்றது? டேய் அழுகுறாரா பாரு. சார் நானே அழுவல, நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது நினைச்சு ஏன் அன்னைக்கு நீ அழலையாகும்? கிண்டலா பண்ற? எஸ் மேன். இந்த போட்டோவை என்ன மேன் பண்ணணும்? கிழிச்சு தூர போட்டு. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? நீ சும்மா இருப்பா. இந்த புண்ணாக்கு மட்டை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கற. வாட் மேன் என்ன வாட்டு போட்டுங்கற? மண்டையில மசருதா இல்லனா மூளையாவது ஊர்காய் அளவுக்கு இங்கயாவது இருக்க வேண்டாம். சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பான். எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன் ப்ளீஸ். உனக்காக பண்ற தம்பி. இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொன்னேன்? ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க? ஒரு மயிரக்கூடோ பாத்தியா? இந்த ஆள் திட்டுன்னு கோவிச்சிட்டியே. இந்த ஆள் வயசு என்ன மயிர் கேக்குறான்? ஹலோ, என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? சார் நீங்க முடிய தானே அப்படி சொன்னீங்க? எஸ் எஸ். பாத்தியா, ஒரு முடி கொடுங்க, அந்த முடிக்கான மொத்த நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறத அப்படி சொல்றேன். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? தில்லாலங்கடியா? ஒண்ணு வேணாம், நீங்க இதை கொஞ்சம் காட்டுங்களேன். ஓகே பாரு. இப்போ 10 வயசுல எப்படி இருக்கும், 12 வயசுல எப்படி இருக்கும், 15 வயசுல எப்படி இருக்கும், 16. சார் கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் Dress போட்டு காட்டிருங்க சார், இவங்க கண்ணுங்கெல்லாம் சரியில்லை. ஏப்பா அதுக்கு தானே வந்தது விட்டு தெரியுமே. ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு. ஆஹா, விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பாத்தியாடா? விஞ்ஞானி கூட தான் வளர்ந்துருக்கு. சூப்பர் டீலக்ஸ். டேய் இது என்ன பஸ்ஸாடா? வாட் மேன்? ஜென்டில்மேன். சார் அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஆமா. அது முடியாது மேன். ஒத்து பார்த்த நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அங்க பாரு, எல்லாரும் ஜோடி ஜோடியா அலையறாங்க. நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன். வேலா, மாமன் பொண்ணுன்னு சொல்ற அட்ரஸும் இல்ல, கடனா வாங்கின கடலையும் தீர்ந்து போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு அலையறத சொல்லு? பார்க்கும் பீச் இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதான். அட ஏயா நொற பொண்ணுன்னு 2000 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா? சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது. அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற? யோ, இன்னும் பொண்ணே கிடைக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் பயத்தறிச்சலையும் கிளப்புறீங்க? இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. கடைசியில பாரு, இந்த கரப்பாம்பூச்சி தலையில தான் கையில புடிச்சிட்டு நீ அலைய போற. யாரு பந்து விளையாடுறது? பந்த விளையாடுறீங்க. பந்து ராகார இடத்துல வந்து விழுதுப்பா. படாத இடத்துல போட்டு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா யார்? அங்க பாரு. என்னடா இது? தண்ணி எங்க? அங்க. அடச்சி, நான் வேலை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். தண்ணி குடியாத அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாங்க. எவ்வளவு பெட் கட்டுற? நீ எவ்வளவு பெட் கட்டுற? கடல்ல குளிச்சு கடலை கெடுத்துட்டு போறான். கடலை சுத்தப்படுத்த போற அண்ணிட்டாண்டா. கிண்ணிட்டாண்டா. பேர் சுமதிதான். என்னங்க ஆச்சு? ஏன் பார்த்தா தெரியலையாங்க? தண்ணிக்குள்ள வந்திருக்கா, ஐயா தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது பண்ணேன்ப்பா. அன்னைக்கு தண்ணி எடு. தண்ணி எடு. If you don't mind, can I have one amuk? யோ, அந்த மாட்டே போய் கேட்டிட்டு இருக்க. இந்த அம்மா அமுக்கிறதுக்கு. யோ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கே. எழுந்துட்டாங்கன்னா அதுவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பாத்து கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து தண்ணி எடு. பார்த்து தண்ணி என்ன வேணும்? பக்கெட்ல எடு தண்ணி எடு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அமுக்கும் போது நீ நல்லா அமுக்குப்பா. பிளீஸ் மை ஹெல்ப். நோ தேங்க் யூ. முழிச்சிட்டாங்க. அப்பா, அந்த மச்சான் இருக்கான்னு கேட்டலாமா? எப்படியா கேக்குறது? நீக்கு பாத்துரு. சரி. யார் மன்னி? சிங்காரவேலன். சிங்காரவேலன். பந்த எடுக்க தண்ணிக்குள்ள போற. ஏன் என்ன தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குற? அட பாவி, இதுக்கு தான் மாவீர மாதிரி தாண்டி குதிச்சு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனியா? நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸே தப்பா நினைக்கிறாங்க. நான் தானே உங்களை காப்பாத்தினேன். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காப்பாத்துனியா?
என்னையா என்ன யாரையா நினைச்சிட்டு இருக்க? நீதானே அந்த தண்ணிக்குள்ள இருந்து பந்து எடுக்க போன சுமதி? ஐயோ அட பாவி, அதை விட்டு வேற ஆளை தூக்கிட்டு வந்தியா? ஆமாயா, நான் தான் சுமதி. போன வாரம் தான் நீச்சல் போட்டியில சிலோன் போய் திருகோணமலையை டச் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ அப்பா. ஒப்பா அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஓட்ட பந்தயத்துல பிடி உஷாவையே தோக்கடிச்சிட்டீங்களா? எஸ், ஜப்பான்ல கராத்தேல புரூஸ்லி சாகடிச்சு நீங்க தானா? ஓ கங்கிரேட். ஏய் கையெடு மேன், தக்காளி பழத்து மேல தார ஊத்துன மாதிரி இருக்கு. ஒழிஞ்சானுங்க, நிம்மதியா பேசலாம். இப்போ உங்க பேரு சுமதிங்கிறது நிச்சயமாயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னையா? உங்க நெஞ்சில ஒரு மச்சம் இருக்குல்ல? இவனுக்கு எப்படி தெரியும்? என்னடே, உனக்கு லவ் பண்றதுக்கு அந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்கலையா? நாங்க ஏதோ 5-10க்கு வாச்சிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கராத்தே குன்பு எல்லாம் தெரியுமா? அடிச்சு கைய காலெல்லாம் தனித்தனியா தொங்குட்டுவா போல் இருக்கு. வேணாப்பா எங்களுக்கு இந்த விளையாட்டு. ஏதோ நான் பொங்கி போடுறத சாப்பிடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களையும் இல்லாம பண்ணிடாதப்பா. பட் வாட் ஐ சே, இன்னைக்கு உனக்கு வேட்டை சே. இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க வேலர அந்த முரட்டு பொண்ணு விட்டா நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு. என்னது? ஏழைக்கேத்த எள்ளூருண்டேங்கிற மாதிரி நமக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ பித்தாளையோ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா? ஏண்டா மண்ணோ? ரொம்ப சரி. அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா? ஏண்டா மண்ணோ? அதானே. ஏனுங்க? அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலனுக்கு பிடிக்கும். அவ வீடு எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். சுபா, அவ கார் நம்பர் என்ன? TN072345. அண்ணே, அந்த காருக்கு சொந்தமான வீடு தான். ஒண்ணு கவனிச்சிக்கலாம், இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனு. டேய், உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போனோம், திறக்காமலே உள்ள போலாங்கிறீங்களா? டேய், ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ, 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும், இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். ஐயோ, நோ மென்ஷன். இதுதான் சுமதி வீடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? கிராசிங் கிராசிங் கிராஸ் ஆயிருச்சுனே அண்ணே, கிராஸ் ஆயிருச்சு. கிராஸ் ஆகட்டும் மேடம், நான் குட்டியா போட்டுறேன். ஃபாலோ ஃபாலோ. ஏய், ஃபாலோ. பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட். குர்கா, சுமதி வேர் கோயிங். டேய் 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 சகப்பு சட்டை. டேய், ஏன்டா கத்துற? டேய் சகப்பு சட்டை, என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சிட்டு போறாயா? இதான் பால் டிகாஷன் சக்கரை 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? யோ, என்னையா சதி திட்டம் மாத்திட்டுறீங்க? முணுமுணுட்டு நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காபி போட்டு தரேன், யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்க, நீ போடுற சத்தத்துல வரவங்க வராம போயிடுவாங்க, ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியான சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாப்பா, ஆர்டர் பண்ணிருப்பா. இவன் சோத்த தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருடா, பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ், ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா, நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். Oh, nice dress. ஓ, சட்டை மேல எவ்வளோ பட்டன்ஸ். எக்ஸலென்ட், சூப்பர்ப். ப்ளீஸ் மேடம், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த ஆள் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான். ஒரு மூங்க குச்சி ஓட்டை போட்டு 1 மணி நேரமா ஊத்திட்டு இருக்கிறான் அந்த பல்பு தலைய. அவனுக்கு போய் கிஸ் அடிக்கிறீங்களே. நம்ம ஆள் கை பாருங்க, சவச்சவான் இருக்கு. இங்க ஒண்ணு அடிங்க. கொஞ்சமாவது டீசன்சி இருக்கா? கனிஞ்சு வர நேரத்துல காரியத்தை கெடுத்துப்பா. சோத்து கை நீட்டு. ஸ்டாப் இட். நோ டஞ்சன் கேர்ள். போடா கேள கூனா. எக்ஸலென்ட். Thank you. நீ கூட இருக்க என்னடா குத்துற? Sorry. ஓ நோ. ஏய் மாதிரி கத்தாத. அந்த 1000 ரூபாய் எடுறி. வேலன், நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க. இந்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா, எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லுங்கடா. இருப்பா,
யோசனை பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வாரம் ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க, மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரன். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரி தான் இது. அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 பைசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம், வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? சார், குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ, உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான், நான் போய் பாருங்க. கொண்டு ஜாவ், எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவ். ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. வேலா பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ, என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார், டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய், என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா, நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார், இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். சிங்கார வேலன். சார், கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ, சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்க தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க் யூ. நெவர் ஃபர்கெட். டேய், கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி, லூஸ் மோஷன். ஐயா, இதெல்லாம் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஓ, பூட்டு திறக்கிறீங்களா? நான் மன்னிப்பு கேட்கிறாரான்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது, அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல். மனோ சார், இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு சார். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. டேய், வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா, பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. ஏண்டா, நாய் கடிச்சு வச்சிருச்சா? சும்மா இருங்க. வேணுங்க, சுமதி அவன் ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்துல இருக்க ஹெல்த்துக்குள்ள போய்கிட்டு இருக்கானே. டேய், ஒரு வண்டி தான்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பல்ஸ். Follow me. ஏய், சிவா, அங்க போய் ஏன்டா ஏற? ஏய், நீங்களா அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேடி. டேய், மச மச நிக்காம ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறது கொளுத்து வேலையா? டேய், அது அப்படி இல்லடா. எப்படிடா? இப்படி. எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. நீ இப்படி பேச மாட்டடா. டேய், நல்லா செய்யுங்கடா. இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாடே என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா? பாரு, இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாட மடியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூசிக்கான்னு சொல்ற? உன்னை பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம். ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற. திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? என்ன ஓஹோ? சரி. ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கல்யாணம் பண்றது நிறுத்த போறீங்களா இல்லையா?
இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன். சின்ன பையன். மரியாதை நடந்துகிட்டே. வாழ்க வளமுடன். இவன் எங்க வாழ போறான்? நீ சுத்ரா. சாரி மேடம். அப்பா இன்னொரு அடி அடிங்க. அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. சார் 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 இரியா அவங்க தும்புறாங்களே விட்டுருமா நீ. ஏய் மொட்டை பையா. இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது? அதான் அடிச்சுட்டாருல. எப்படி உன்னை காப்பாத்துற பாத்தியா? ஏடியா கையா. உங்க அப்பா அட்ரஸ் கொடு, மொத்தமா பேசிக்கிறேன். எடு கையா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. என்னடா போறாங்க? என்னடா பண்றது? ஓகே. ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற? நானே போறேன். அவங்க தான் என் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க. இடியட்ஸ். சொல்லுங்க. சொல்லா? அப்படின்னா? அம்மா அது உங்களுக்கு புரியாது. ஏன்? அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுகுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதான் இப்போ ஜொல்லு. ஓ ஐ சீ. ஜொல்லோ கள்ளோ இந்த வயசுல காதல் கீதல் அது இதுன்னு வரும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம்தான். அதனால்தான் சொல்றேன், நீ யாரு கூட வேணாலும் பழகு, ஜொல்லு விடு, ஜொல்லு விட வையி. ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்க அம்மா சாகும்போது சாதாரண வேலைக்காரியா இருந்த என்கிட்ட உன்னை ஒப்படைச்சு என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடு, பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானமா செத்தாங்க அப்படின்னு தானமா சொல்ல போற? சரியா சொல்லிட்டியே கண்ணு. நான் எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து இத கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடாயிடுச்சு. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆள விடுமா என் தங்கம். ஹலோ நிறுத்துங்க. தமிழன் தானா? யார் சார் நீங்க? கத்தக்கூடாது. சௌக்கியமா? உள்ள சுமித் இருக்குதா? பொம்பளைங்க இருக்கிற வீடு ஆம்பளைங்களை எல்லாம் உள்ள விடுறது இல்ல சார். யோ இப்படி எல்லாம் இருந்தா எப்படியா ஜனத்தொகை பெருகும்? பொக்கே கொடுக்கணும். ஓகே எல்லாம் கொடுக்க கூடாது சார். ஓ அப்படியா? இந்த பொம்பளைங்க குனிஞ்சு கதிர இருக்கிற மாதிரி புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு வந்திருக்கு. பாத்தியா? பார்த்ததே இல்லைங்க சார். பார்த்ததே இல்லையா? பார், பொம்பளைங்க குனிஞ்சு கதிர இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க சார். பின்னாடி டிராக்டர் விட்டு உழுவுறாங்களா? உழுவுறாங்க சார். மேல டேம்ல தண்ணி வருது பாத்தியா? வருதுங்க சார். இந்த டேம்ல மாத்திரம் எப்படியா தகராறு இல்லாம தண்ணி வருது? இது என்ன சார்? விவரமான புள்ள. தேயில பறிக்கிறாங்க. பாத்துக்கிட்டே இரு. அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டார போட்டுமா? போக சார். நம்ம நாட்டை அசைக்கவே முடியாதியா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார். சரி, சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்குதா? ஒரு பெருசு இருக்கு சார், பாத்து போங்க சார். பேர் என்ன? தாயம்மா சார். ஐயா பேரு? ஐயாவா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார். கன்னித்தாயா? ஆமாங்க சார். அப்ப அப்படி சொல்றேன். அடிக்காத. என்ன பண்ற? பின்னாடி மூளை கலங்கிடா. நண்பன் கிட்ட எதை சொல்றது எதை மறைக்கிறதுன்னு கூட தெரியாதா உனக்கு? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மர்ம பிரதேசத்தில் மிதிக்காதீயா. நின்னுட்டியா நீ? அம்மா காப்பாத்துங்கம்மா. அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா. அவளை பத்தியே பேசிட்டு அங்கேயே பூந்துட்டிய அடைக்கலமா? நீங்க தாங்க எப்படியாவது காப்பாத்துருங்க. ஏய் மிஸ்டர், ஏன் இந்த அப்பாவிங்களை அடிக்கிற? அப்பாவிங்களா? இவனுங்களா? மூஞ்ச பாருங்க, பேரி காத்துன மாதிரி. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்னடா கேட்டீங்க? வெக்கம் கேட்டவங்களா? கேளுடா.
சுமதி பொண்ணு நல்ல பொண்ணுடா, அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, இடம் புடிச்சுக்கடா, புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கடா. நிறுத்துக்கடா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றீங்க. காதல் நாராசமா பாயுது. அதை விட என்ன ஒரு பாழும் கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கலாமே. நான் உங்களை பாழும் கிணறு சொல்லல. அப்படி சொல்லல. ஆனா நீ சொன்னதை அதுக்கு நிகர்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அவன் என்ன சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பொறுக்குமா எனக்கு? நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க. பாத்தியாடா, வரம்பு மீறிட்டானா? அவங்களுக்கு எப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா அடிச்சு கொண்டே இருப்பேன். நீயா இருக்கிறதுனால அடிக்கிறதோட விட்டேன். தோழிகளே, நீங்களே உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. சும்மாவே சொல்லுங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப கட்டிக்க முடியுமா? இது பொண்ணா? இது பின்ன பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவை தான் கட்ட தெரியுமா? இங்க யாரா வேலை? சொல்லுங்கடா, யாரா வேலை? இங்க வேலை இல்லைங்க, கோலம் தான் இருக்கான். இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சுமதியோட தாய் மாமன். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தைய கலாட்டா பண்ணுவீங்க? அந்த குழந்தைய நாங்க கலாட்டா பண்ணலீங்க, அந்த வேலை தாங்க பண்ணா. வேலா மேலேயே இரு, கீழே வந்துடாத. இங்க ஒரு புல்புல் தாராமீச வந்து ஏண்டா சடாப்னா அவரு என்னடா பெருசா அமக்களம் பொண்ணு. வேலா யாரு? இந்த புல்புல் தாராமீசக்காரரு சுமதியோட மாமாவா. இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அந்த இது வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச. இது ஏதாவது சொல்லுங்களேன்டா. ஓ, நீதான் வேலைனா? என்ன மிதிச்சிட்டாரியா? சாரி சார். அவர் மிதிச்சதுக்கு நீங்க ஏன் சாரி சொல்ற? விருந்தோம்பல்டா. சரி விட்டுரு. சாரி சார். என்ன மேன் விருந்தோம்பல்? அது தமிழ் வார்த்தை சார், விட்டுருங்க சார். நீதான் வேலைனா? ஆமா சார். நான் கேட்கிற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக் சார். உங்க அப்பா பேர் என்ன? எஸ் சார். அது அவர் பேர் வேற சார். இனிஷியல் எஸ் மாதிரி எது முதுகு அரிக்குது சார். நீதான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா? எஸ் சார். சார் அது அவன் குரல் சார். என்னுடைய பதில் வந்து நோ சார். நாங்க பதில் சொல்றோம் சார். சார் சார், இதுக்கு மேல அவங்ககிட்ட கேட்காதீங்க சார். மத்த விவரம் நாங்க சொல்றோம் சார். நீங்க உட்காருங்க சார். டே கிட்ட வராத, காலம் மிதிச்சிருவாரு. சார், உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார்? எனக்கு காளியே தெரியாது. அவங்க அண்ணன் எப்படியா தெரியும்? யாரா அந்த காளி அண்ணன்? டே சும்மா உனக்கு தெரியாது, அவர் தான் உங்க அப்பா. எனக்கு தெரியாம அப்பாவா? டேய் சார், கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே. அவர் பையன் தான் சார் இவரு. அடேடே, காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன்? சார் இல்ல சார், மூணாவது பையன் சார். இப்படிதான் சார் பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார். சார் சார் இல்ல சார், அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார். கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார். சும்மாவா வந்தான்? அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலேயே முழுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான். ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார். இவன் அப்பாங்கிற? இத பாரு, தலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா? சிச்சி, அதை சொல்லவல்ல. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க. இவன் கூட கதவு திறந்துட்டு தான் சார் வந்தான். நீ ரொம்ப வேடிக்கையா பேசுற. மிஸ்டர் வேலன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சரியா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாய் பாய் பாய். புல்புல் தாரா போயிடுச்சு. பாவிங்களா, இப்படி டூப் அடிக்கிறீங்க? சும்மாறா, உங்க அம்மா என்ன சொல்லிருக்கு? 1000 டூப் புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு. இப்ப எவ்வளவு ஆச்சு? only 500. இன்னும் 500க்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அலையறோம். அதுக்காக இப்படியா? என்ன பேரு? காளி அண்ணன் கவுண்டர். அந்த மாதிரி யாருமே இல்லல்ல. இருக்கார், மில் ஓனர். டேய், இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா, ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி. இப்ப கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருன்னா குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாமே. இன்டர்வல் விட்டுலாமா? எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யில் நோண்டிட்டு இருந்தா அவ எப்படியா லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அழுதுங்கிறது. என்னடா இந்த கடல் அலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? டேய், இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா, மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க.
பூச்சி இங்க பாடுறா. டேய் மனோ இங்க பாடுறா. டேய் வேலா இங்க பாடுறா. சிங்கார வேலா ஐ ஆர்டின்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். என்னலே நம்ம சுமதி என்ன காணா? டேய் பல்லு பேந்துரும். ஏன் சுமதிடா, நம்ம சுமதி இல்ல. சாரி லேட் சுமதி. டேய் இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி கன்ஃபியூஷன் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ அவர் சுப்பு அரஞ்சனம். பாத் லாங்குவேஜ். அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம். யாராது யாராது? சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்த வந்து விலை பேசுங்கடா. பிளட்டி ஃபூல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க அண்ணே. ஆஹா ஆஹா மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க ஒரு மனுஷன் அசந்த பிறகு நீங்க எழுப்பி விடுவோம் இல்லையா? நேற்று இப்படி தான் ஹோட்டலுக்கு போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு நீங்க மட்டும் தனியா போயிருங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ மறுபடியும் பண்ணிக்கிறேன் அண்ணே, மறுபடியும் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர் ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க ஐயா, உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா என்ன அது? யார் யா நீ? தர்ம தர்மனா தர்மன் சொல்லி 10 பைசா கொடுப்பேன். நீ ஒரு மனுஷனா? காத்திருந்த கண்களே, சுமதி கமிங் கமிங் சுமதி சுமதி வாடா. மிஸ்டர் வேலனை எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. அண்ணே வாத் வேலன் வேலன் வாத். வேலை தப்பிச்சிட்டாரா? உங்ககிட்ட இருந்து வேலை தப்பிச்சிட்டாரா? பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, 6 படை வீடு கொண்டவனு, எங்க வேலை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பாடா. டவுட் தான்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தரோம் அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலைகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சுதான் அந்த கமலாடி ஆளைய தீர்த்துருப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பார்க்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கை காலெல்லாம் கருத்தறியா கலட்டி இந்த பக்கத்தான் கொண்டு போறாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலாடா? காலு காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? போட்டு போயிருக்க. டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? ஆனா ஒண்ணும் இதை தூக்கப்படாது. டவுன் டவுன். டாக்டர், வேலன் வேலை என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு. என்ன ஒன்று இல்ல, வேலை பார். ஏதோ 1-2 வார்த்தை பேசுவான், முயற்சி பண்ணி பாரு. வேலன், ஏதோ தெரியாம எங்க மாமா இப்படி பண்ணிட்டார். என்ன மன்னிச்சிருங்க வேலன். ஏதாவது ஏதாவது பேசுங்க வேலன். அப்புறம் வேலன், உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். டாக்டர், இவர் 1-2 மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேம்மா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டை இருக்கு, இதுல எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றா. இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடும். நாங்க வர்றோம். டேய் வாங்கடா போலாம். வேலன், வேலன், கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். என்ன சக்கு சக்கிட்டு புல்லு வெட்ட போறே? நீ புல்லாவே வெட்ட போற. இத பாரமா, கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா, அந்த பொண்ணை என்ன நாளைக்கு தூக்கிலே போட போறாங்க?
சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ 2 வார்த்தை ஆசையா பேசணும் ஆசைப்படுது. நீ பேசுமா கிட்ட பேசு. நல்ல சென்ட். I love you. ஏமா இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? இது என்ன ரேஷன் கடையா அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு? லவ் வேர்ட்ஸ் அதையா பேசுவாங்க. இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? கரெக்டா ஒத்துக்கறா. வேலன், உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போறேன். சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. இன் மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பல பேரை கொலை பண்ணிருக்கிறேன். பாருமா, நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா? இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ணை காணோம், மூக்க காணோம், காண காணோம், நாக்க காணோம்னு காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிக்க. எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இது உள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கு அது கிடைச்சா போதும். பாத்தியா, யங் லவர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க. கிடைக்கலாம், கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா? எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. டாக்டர் பாத்து. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க. கைய பிடிச்சுங்க, உதறது இல்ல. இது வேறயா? பெட்டு 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 அதுங்க இல்ல, அது எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. பெட்டு பெட்டு போது முடியா, மிச்சத்தை உருவிக்கலாம். முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதுல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சதும் சுமதியை தான் பார்க்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க? கவலையில அழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன். பாப்பா இந்த பக்கம் விட்டா நீ ஏறி போட்டு போட்டிருக்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். மடையா, சாருக்கு போய் டீ கொண்டு வாடா. சார் உட்காந்து டீ சாப்பிடுங்க சார். நாங்க உட்கார்ந்து டீ சாப்பிட வரல. சரி வேணா படுத்து டீ சாப்பிடுங்க. செட பைசே வேலை இருக்கானா? சார் வேலை இங்க இல்ல சார். கான்ஸ்டபிள் வேலை போய் சர்ச் பண்ணுங்கய்யா. போங்கய்யா. சார் வேலை மாடியில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இருந்தாலும் இல்லாம போனாலும் யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட். வேலந்தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், நான் வரேன். கேட்டீங்களா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அநியாயத்துக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சிட்டீங்களே சார். லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் ப்ளீஸ். லவ் இல்லையே, உலகம் இல்லை, ஜெனரேஷன் இல்ல, புள்ள குட்டி பிறக்காது. காதல் என்பது தேங்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. இன்ஸ்பெக்டர் சார், யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்?